பழைய ஒரு பாடல், எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய். எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணில் அடங்கா. கரங்களை சேர்ந்து தட்டி உனக்கெதிராய் வரும் ஆயுதம் வாய்க்காதே, உனக்கெதிராய் வரும் ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தெய்வம், அந்தாசருக்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தெய்வம், தம் தாசருக்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வார் எண்ணில் அடங்காத கிருபைகளுக்கா, என்றும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே. உனக்கெதிராகரும் ஆயுதம் வாய்க்காதே, உனக்கெதிராய் வரும். உன்னை அழைத்தவர் உன்னை அழைத்தவர் உண்மை தெய்வம், தம் தாசருக்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தெய்வம், தம் தாசருக்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணில் அடங்காத கிருபைகளுக்கா, என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் அதற்கு பின்பு 11 to 14 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். And I want to break this passage for you. இந்த வேத பகுதியை உங்களுக்காக பிட்டு உடைச்சு தரப்போகிறேன். நியூ இயர் மெசேஜ். ஆமென். மற்றபடி நான் இங்கே நின்று கத்தி அப்படிலாம் சொல்ல போகிறதில்ல. நேத்திக்கூட முடிச்சிட்டோம். இன்னைக்கு இந்த வேத பகுதியின் ஆழங்களை புரிந்து கொண்டு நம் வாழ்க்கையோடு இதை இணைத்தால் நான் நம்புகிறேன் இந்த வருஷம் பூரா நீங்கள் நல்லா இருப்பீங்க. பக்கத்தில் ஒருத்தரை தட்டி சொல்லுங்கள், நான் ஜெபிப்பேன் கர்த்தர் கேட்பார். ஓகே, 5ஆம் வசனம். கிங் சாலமன் offered a sacrifice of 22,000 bulls and 120,000 sheep. So the king and all the people dedicated the house of God. 11வது வசனம். Thus Solomon finished the house of the Lord. கர்த்தருடைய வீட்டை கட்டி முடிச்சிட்டாரு. And the king's house, and Solomon successfully accomplished all that came into his heart to make in the house of the Lord and in his own house. Then 12ஆம் வசனம். The Lord appeared to Solomon by night. ராத்திரியில் கர்த்தர் சாலமோனுக்கு பிரத்யட்சமாய் and said to him, I have heard your prayer and have chosen this place for myself as a house of sacrifice. ஜெபத்தை கேட்டிருக்கிறேன், இந்த இடத்தை நான் எனக்கு ஆராதனை ஸ்தலமாய் நான் தெரிந்து கொண்டேன். 13ஆம் வசனம். When I shut up heaven and there is no rain, நான் வானத்தை மூடி மழை இல்லாத போது, or command the locust to devour the land, நானே வெட்டுக்கிளிகளை கட்டவிழ்த்து தேசத்தை பட்சிக்க செய்யும் போது, or send Omicron among my people. pestilence என்றதுக்கு வியாதிகள் நானே அனுப்புவேன்றார். send pestilence among people. இப்படிப்பட்ட கொடிய சம்பவங்கள் தேசத்தில் நான் அனுப்பும்போது அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்றது கர்த்தர் சொல்றார். பக்கத்தில் அடுத்தது நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு 3 பேரா தட்டி சொல்லுங்க. அடுத்தது நான் என்ன செய்யணும், அதுதான் இன்னைக்கு பாஸ்டர் சொல்ல போறார். அதை சொல்ல தான் நான் வந்தேன். அடுத்தது என்ன செய்யணும் இப்படி சொல்றார். இஃப் மை பீப்புள்
who are called by my name will humble themselves and pray and seek my face. நீங்க தமிழ்ல கவனிக்கிறீங்க நான் நினைக்கிறேன். கவனிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. If my people who are called by my name will humble themselves and pray and seek my face and turn from their wicked ways. பக்க சொல்லுங்க, நான் wicked இல்லைன்னு சொல்லுங்க. ஆனா wicked way விட்டு என்ன செய்யணும்? விலகணும்ன்றார். Then I will hear from heaven. அப்பொழுது நான் வானத்திலிருந்து அவங்க சத்தத்தை கேட்டு I will forgive their sin. அவங்க பாவங்களை மன்னித்து தேசத்திற்கு நான் க்ஷேமத்தை கொடுப்பேன். கோணங்களில் வருஷங்கள், காலங்கள், நூற்றாண்டுகள் பேசப்பட்ட ஒரு வேத பகுதியை இந்த நியூ இயருக்கு நான் தேர்ந்தெடுத்து நான் என்ன உங்களுக்கு கொடுத்துட போகிறேன் அப்படின்னு யோசித்தேன். எனக்கு அங்கே பிடித்தது, சாலமோன் எல்லாவற்றையும் கட்டி முடித்த போது கர்த்தர் பிரத்யட்சமாய், நான் வானத்தை மூடுவேன், மழையை நிறுத்திடுவேன், நான் வியாதி அனுப்புவேன், இப்படியெல்லாம் தேசத்தில் சில சீற்றங்களை நீ காணும்போது அடுத்தது நீ என்ன செய்ய வேண்டும், வாட் ஷுட் ஐ டூ நெக்ஸ்ட் என்ற ஒரு கேள்விக்கு பதிலாக கர்த்தர் சொன்ன வார்த்தை இஃப் மை பீப்புள். அதை ஒவ்வொரு வார்த்தையும் ஆங்கிலத்தில் எடுத்தால் ரொம்ப ஆழமானவைகள் என்று நான் பார்த்தேன். ஆமென், ஹல்லேலூயா. பல ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட நினைக்கிறேன் 31 ஆண்டுகளாய் இந்த பீடத்தில் நின்று வெறும் 5 விசுவாசிகளோடு தொடங்கி இன்றைக்கு நம்ம பல ஆயிரங்களாக வளர்ந்தோம். கொஞ்சம் தூரத்தில் பல லட்சங்களாக கண்டிப்பாக நான் வளருகிற நாளை காண்போம் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஸோ ஆண்டவர் சொல்றார், நெக்ஸ்ட் அஜெண்டா என்னவென்றால், நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளும் என்னுடைய கோபங்களும் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது, நீங்கள் எதிர்பார்க்காத சூழ்நிலை வாழ்க்கையில் வரும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் இப்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கொடுக்கின்ற அழகான அறிவுரை தான் இந்த வருஷத்தில் நான் உங்களுக்கு தருகிற செய்தி. உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் ஒரு ஜனத்தை, ஒரு தேசத்தை க்ஷேமப்படுத்தி ஆசீர்வதிக்க நினைக்கும் போது ஒரு தேசத்தை தேர்ந்தெடுப்பதில்லை, ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கிறார். ஆமென். மனிதன் என்ற குலத்தை உருவாக்க நினைத்த போது ஒரு ஆதாமை தேர்ந்தெடுத்தார். ஒரு இனத்தையே ஆசீர்வதிக்க வேண்டும் என நினைத்த போது ஆபிரகாம் என்ற ஒரு தகப்பனை தேர்ந்தெடுத்தார். ஒரு ஜனத்தை விடுதலை பெற வேண்டும் என்று கர்த்தர் நினைத்த போது கர்த்தர் ஒரு மோசையை தேர்ந்தெடுத்தார். ஒரு யுத்த வீரன் தனக்கு தேவை என்று நினைத்த போது கர்த்தர் ஒரு ஜோஷுவாவை தேர்ந்தெடுத்தார். ஆமென். போராடுகின்ற ஒரு போராளி தனக்கு வேண்டும் என்று நினைத்த போது ஒரு சிம்சோனை தேர்ந்தெடுத்தார். ஆமென். ஞானத்தை ஜனங்களுக்கு போதிக்கிற ஒரு மனிதன் தேவை என்று நினைத்த போது ஒரு சாலமோன் ராஜாவை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஜனங்களுக்காக புலம்புகின்ற ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி புலம்புகின்ற, அழுகுகின்ற ஒரு தீர்க்கதரிசி வேண்டும் என்று நினைத்த போது கர்த்தர் ஒரு எரேமியாவை தேர்ந்தெடுத்தார். மனித குலத்தினுடைய தரிசனங்கள் எடுத்துரைக்கிற ஒரு தீர்க்கதரிசி தனக்கு வேண்டும் என்று நினைத்த போது கர்த்தர் ஒரு ஏசாயாவை தேர்ந்தெடுத்தார். மனுஷனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் நினைச்ச போது ஒரு யோவான் ஸ்நாபகனை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். ஜாதி ஜனங்களுக்கு பிரசங்கிக்கின்ற ஆழங்களை சொல்ல வேண்டும் என்று நினைத்த போது ஒரு அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். ஆனால் மனித குலத்தின் பாவத்தை மீட்க வேண்டும் என்று நினைச்ச போது ஒரு இயேசுவையே இந்த பூமிக்கு அனுப்பினார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொரக்காப்பாளையம் என்ற ஊருக்கு அருகே இருக்கின்ற ஒரு சர்ச்சில் உடைந்தவர்கள் வரும்போது அவர்களை நிறுத்த வேண்டும் என்று நினைச்ச போது ஒல்லியாக ஒரு மனிதனை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். தலைமுறைகளில் கர்த்தர் மனிதர்களை கொண்டுதான் தேசங்களை சந்தித்தார். தேவாலயம் கட்டப்பட்டது. ஆமென். பில்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இப்ப கர்த்தர் தரிசனத்தில் தோன்றி இப்படி நான் செய்ய போகிறேன், தேசத்தில் நான் வானத்தை மூட போகிறேன், வியாதிகளை அனுப்ப போகிறேன் என்று சொல்லிவிட்டு அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லும் போது இப்படி சொல்கிறார், இஃப் மை பீப்புள் கால்டு பை மை நேம் ஹம்பிள் தெம்செல்ஸ் ப்ரே seek my face turn from their wicked ways then I will hear from heaven I will forgive their sins I will heal their land. முதல் வார்த்தை இங்கிலீஷ்ல if என்ற வார்த்தை. ஆமென். if என்று வரும்போது என் பேரை கொண்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தினால், அந்த தாழ்த்தினால் என்பதுக்கு தான் if என்ற வேர்ட் இங்கிலீஷ்ல வருது. அப்படின்னா பாசிபிலிட்டி, ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். நீங்க ஜெபிக்கலாம், ஜெபிக்காம இருக்கலாம். இன்னைக்கு காலையில நீங்க நினைச்சா வரலாம், வராம இருக்கலாம். ஆமென். நீங்க இப்படி சொல்லலாம், if there is no rain I will come to church.
அப்படின்னா மழை இல்லைன்னா நான் சர்ச்சுக்கு வருவேன். அப்படின்னா செய்வதும் செய்யாமல் இருப்பது யாரை சார்ந்தது? உங்களை சார்ந்தது என்று கர்த்தர் சொல்றார். ஆமென். இஃப் என்ற வார்த்தை சாய்ஸ், பாசிபிலிட்டி. மை பீப்புள் அப்படின்றார், என் ஜனங்கள். அப்படின்னா அது பர்சனல், அது எல்லாருக்கும் உரியதல்ல. என் ஜனங்கள் தான் என்னிடத்தில் ஜெபிக்க வேண்டும். 3 சொல்றார், humble themselves, தங்களை தாழ்த்துவார்களே ஆனால் அது ஆயத்தத்தை காட்டுகிறது. ஜெபிப்பார்களே ஆனால் அது வல்லமையை காட்டுகிறது. என் முகத்தை தேடுவார்களே ஆனால் அது நமக்கு கிடைச்ச பெரிய ஸ்லாக்கியம். பொல்லாத வழிகளை விட்டு விலகுவார்களே ஆனால் அது முன்னேற்றத்தை காட்டுகிறது. அப்பொழுது நான் வானத்திலிருந்து கேட்டு அவங்க பாவத்தை மன்னித்து நான் தேசத்திற்கு ஷேமத்தை வரப்பண்ணுவேன். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வருஷம் 2022 உங்க குடும்பத்திற்கு கர்த்தர் பெரிய ஷேமத்தை? முதல் வார்த்தை இஃப். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் ஜெபிப்பேன்னு சொல்றவங்க மட்டும் ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் சித்தமா இருந்தால் நான் வருவேன், அப்படி இல்லை. நீங்க நினைச்சா அது அப்படின்னா இஃப் என்ற வார்த்தை வந்துச்சுன்னா நீங்க உங்க சாய்ஸ், அது ஒரு சான்ஸ். அது நீங்க செஞ்சா கர்த்தர் இப்படி செய்வார். ஆமென். எத்தனை பேர் இந்த காலகட்டத்தில் கர்த்தர் அதிகமாய் தேடுவீர்கள் தேவ கோபம் நிறுத்துவதற்கு? பைபிள்ல நிறைய இடத்துல நான் சொல்லிட்டே போகலாம். இஃப் என்ற வார்த்தை நிறைய வருகிறது. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன், இஃப் எனி மேன், இஃப் என்ற வார்த்தை கர்த்தர் உயர்த்தப்படுவாரையானால் ஜனங்களை தன் பக்கம் இழுத்துக் கொள்வார். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால், இஃப் a man abide in me. அந்த இஃப் என்ற வார்த்தை நம்முடைய சாய்ஸ், நம்முடைய பாசிபிலிட்டி. ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு மனப்பூர்வமா நான் அதை செய்வேன்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் ஆனால் இருந்தால், அப்படின்னா இஃப் எனி மேன் இஸ் இன் கிரைஸ்ட். அந்த இஃப் என்று வரும்போது அது கர்த்தரை சார்ந்ததல்ல, அது உங்களை சார்ந்தது. பக்கத்தில் சொல்லுங்களேன், இப்போ தேசத்தினுடைய ஷேமத்திற்கு என்னை சார்ந்த சில விஷயங்கள் உண்டுங்க. எத்தனை பேர் இந்த வருஷம் உங்களை கர்த்தருக்காக நான் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்றவங்க ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் சோர்ந்து போகாமல் இருந்தால், இஃப் யூ வில் நாட் ஃபெயிண்ட் then you will reap என்று வாசிக்கும். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் பைபிள். முதல்ல இஃப் என்ற வார்த்தை பாசிபிலிட்டி, சாய்ஸ், அது என்னை சார்ந்தது. 2 இப்படி சொல்றாரு, என் ஜனங்கள். ஆமென். இஃப் மை பீப்புள், இங்கிலீஷ்ல மை பீப்புள், என் ஜனங்கள். அப்படின்னா கர்த்தர் சொல்றார், எல்லாரும் என் ஜனம் கிடையாது. நான் உண்டாக்கினவர்கள் எல்லாம் என் ஜனம் கிடையாது. அவர்களின் சிருஷ்டி. யானை என் சிருஷ்டி, பூனை என் சிருஷ்டி, இருக்கீங்களா? ஜிராஃப் என் சிருஷ்டி, நாய் கூட என் சிருஷ்டி. அதனால எல்லாரும் என்னுடையவர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். அவர்களை நான் சிருஷ்டித்தேன். ஆனால் யார் என்னுடையவர்கள்? நியூ லைஃப் சர்ச்சில் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் என் ஜனங்கள், மை பீப்புள். பக்கத்தில் சொல்லுங்க, நான் அவருடைய ஜனம். ஏன்னா நீங்க அவருடைய குமாரனை ஏற்றுக்கொண்டீர்கள். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் பிள்ளைகள் ஆகும்படிக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்தார். ஆமென். அப்ப தன் ஜனம் என்று கர்த்தர் உங்களை அழைக்கும் போது உங்கள் சார்பில் சிலவற்றை கர்த்தர் விரும்புகிறார். உங்களுக்கு தெரியும், ரோமர் 12 வாசிக்கிறோம், தன்னைத்தானே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் உங்களை ஜீவ பலியாக? தன் ஜனம் சிலதெல்லாம் செய்ய வேண்டும். ஆமென். ஒன்று, உங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுவும் ஜீவ பலியாக எதை ஒப்பு கொடுக்க வேண்டும்? உங்கள் சரீரங்களை. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, உங்க சரீரங்களை. நான் இப்படி பல விஷயங்கள் ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதை சொல்லியிருக்கேன். இப்போ உட்கார்ந்து இருக்கிற சரீரங்கள்லாம் கையை உயர்த்தி ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்க சரீரத்தில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு சடன்னு போயிடுறேன். இதெல்லாம் இந்த வருஷத்துல ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். முதலாவது, கர்த்தர் உங்களுக்கு தந்த கண்கள். நீங்க கண்களை எங்க தெரியுமா ஏறெடுக்கணும்? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எல்லாரும் கையை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து, ஒத்தாசை தரும் பர்வதங்களில் என் தேவாதி தேவனை நோக்கி பார்க்கிற கண்களாக நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். என் ஜனங்கள் என்று சொல்லும் போது நீங்க ஆமீன் சொல்ல. என் ஜனங்கள். 2, உங்களுக்கு கர்த்தர் நல்ல காதுகளை கொடுத்தார். கர்த்தர் இயேசு சொன்னார், காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். நல்லது கேளுங்க, வேண்டாதது கேட்காதீங்க. ஒரு அலை சொல்ல மாட்டீங்களா? 3வது இப்படி சொன்னார். 3வது, கர்த்தர் உங்களுக்கு நல்ல அறிவை கொடுத்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 2:5 சொன்னார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்கள் சிந்தையா இருப்பதாக. 4 இப்படி சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் உங்களுக்கு இருதயத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யும் போது நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறீர்கள்? உங்கள் இருதயம் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற இருதயமாய் இருப்பதாக. 5வது, கர்த்தர் உங்களுக்கு தந்த கரங்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா?
பிரசங்கி 9:10 வாசிக்கிறோம், உங்கள் கைகளால் whatever your hand finds to do it with all your might. உங்கள் கரங்களால் இந்த வருஷம் எதையெல்லாம் செய்ய முடியுமோ கர்த்தருக்காக முழு பலத்தோம் ஜீவ பலிகளாக உங்கள் முழங்கால்கள், கர்த்தர் உங்களுக்கு தந்த நல்ல நேரத்துக்கு நம்ம ஒரு 5 நிமிஷம் முழங்கால் படி எடுத்து சர்ச்சில் ஜெபம் பண்ணியிருக்கோம். ஏன்னா முழங்கால்கள் கர்த்தருடையது. பைபிளில் வாசிக்கிறோம் பிலிப்பியர் 2:10 every knee shall bow, எல்லா முழங்காலும் மடங்கும். இருக்கீங்களாங்க? உங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கணும். அதுக்கப்புறம் கர்த்தர் நமக்கு 2 பாதங்களை தந்தார். இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆமென் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையாய் ஓடுகிற பாதங்களை கர்த்தர் தந்தார். என் ஜனம்னு சொல்றவங்க எத்தனை பேர் உங்க சரங்களை ஜீவ பலியாக கண்ணிலிருந்து கால் வரைக்கும் கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்து இந்த 2022 நீங்கள் கர்த்தரை தேடுவீர்களே ஆனால் நிச்சயமா சொல்ற உங்கள் குடும்பங்கள் மட்டுமல்ல நம்முடைய தேசம் பெரிய சேமத்தை காணும். இந்த உலகத்திற்கு ஒத்த ஒரு வேஷத்தை நம்ம தரிக்க முடியாது. உலகம் நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று உலகம் உங்களுக்கு சொல்லக்கூடாது. உலகம் என்ன செய்ய வேண்டும் என்று தேவ ஜனம் உலகத்திற்கு சொல்ல வேண்டும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? காருக்கு பின்னாடியும் லைட் இருக்கு, முன்னாடியும் லைட் இருக்கு. நீங்க பின்னாடி லைட்டா இருக்க கூடாது. இது நீங்களே சொல்வீங்கன்னு பார்த்தேன் நான். டெயில் லைட் இருக்கு, ஹெட் லைட் இருக்கு. டெயில் லைட்டுன்னு சிலர் டெயில் லைட்டு, நம்ம டெயில் லைட்டா இருக்க கூடாது. உலகத்துக்கு ஹெட் லைட்டா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பக்கத்து சொல்லுங்க, நான் கம்ப்ளைண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்க மாட்டேன், நான் சுதந்திரிக்கிற டிபார்ட்மெண்ட்ல இருப்பேன். சும்மா எதையாவது பாஞ்சாங்கம் பாடிக்கிட்டு எதையா முறுமுறுத்துட்டு இருக்கிற அந்த காலங்களை விட்டு விட்டு நீங்கள் உங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிற இஃப் மை பீப்புள், என் ஜனம் என்று சொல்லுவேன். திருப்பி வராமே என் ஜனம். நீங்கள் அப்படி வாழ்வீர்களே. 3 அப்படி சொல்ல இஃப் மை பீப்புள், அதை நீங்க அப்படியே வச்சிருங்க அந்த வசனத்தை. கால்ட் என்ற வேர்டு இங்கிலீஷ் கால்டு பை மை நேம். உங்களை கர்த்தர் அழைச்சார். 3 பேரை தட்டி சொல்லுங்க, கர்த்தர் தான் என்ன அழைச்சார் அப்படின்னு. ஆமென். பலவிதமான அழைப்புகள் வேதத்தில் உண்டு. ஒன்று, உங்களை பிறப்பில் கர்த்தர் அழைச்சார். நீங்க யாரும் இந்த பூமியில பிறக்கணும்னு நீங்க கேட்கவே இல்லை. உங்க அப்பா அம்மா ஹனிமூன் போனாங்க, நீங்க பிறந்துட்டீங்க. சொல்ல மாட்டீங்களா? அது ஒரு அழைப்பு, பிறப்பு ஒரு அழைப்பு. இன்னொரு அழைப்பு, அந்தகாரத்தில் இருந்து உங்களை கர்த்தர் ஆச்சரிய ஒளிக்கு அழைத்தார். அது இன்னொரு அழைப்பு. இன்னொரு அழைப்பு என்ன தெரியுமாங்க? ஒரு தரம் மரிப்பது மனிதனுக்கு நியமிக்கப்பட்டது. எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும், எவ்வளோ செல்வந்தரா இருந்தாலும், ஆமென் சொல்ல மாட்டேன், எவ்வளோ அழகானவரா இருந்தாலும், எவ்வளோ ஞானமானா இருந்தாலும், சீக்கிரம் ஒரு நாள், இன்றோ நாளையோ மரணம் நம்மை, அது ஒரு அழைப்பு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னொரு அழைப்பு, மரித்தவர்களை கர்த்தர் எக்காலம் துணிக்கும் நாளில் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை அதையும் தாண்டி நியாய தீர்ப்பு என்ற ஒரு அழைப்பும் நமக்கு வருகிறது. ஆகையால் நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்கள்? அழைக்கப்பட்டவர்கள். அந்தகாரத்திலிருந்து ஆச்சரிய ஒளிக்கும் ஊழியத்திற்கும் விசுவாசத்திற்கும் மகத்துவத்திற்கும் இந்த தேசத்தின் திறப்பில் நிற்பதற்கும் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள். ஒரு சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அதுக்கப்புறம் சொல் கால்ட் என்ற வேர்டு சொல்லிட்டு இப்படி சொல்றார், கால்டு பை மை நேம். யாரோ அல்ல, நீங்க என் பேரால் அழைக்கப்பட்டவர்கள். பக்கத்தில் ஒருத்தர் தட்டி சொல்ல, நான் கிறிஸ்தவன் அப்படின்னு. கிறிஸ்தவன் என்ற பெயரை கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கவில்லை. கிறிஸ்தவன் என்ற பெயரை அந்தியோக்கியாவில் இருக்கும்போது கிறிஸ்தவர்களுக்கு எதிராளிகள் கொடுத்த பெயர் தான் கிறிஸ்தவர்கள். இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று கிறிஸ்தவர்கள் கூப்பிடவில்லை. கிறிஸ்தவர்களை கிறிஸ்தவர் என்று எதிராளிகள் தான் கூப்பிட்டார்கள். ஆனாலும் பரவாயில்ல, நீங்க கிறிஸ்தவத்துக்கு ஏற்றவர்களாய் உங்க வாழ்க்கையில ஆமென் சொல்லிட்டு வாங்களே, உங்க சுபாவத்துல, உங்க நடக்கையில, உங்க பேச்சில நீங்கள் கர்த்தருடைய நாமத்தால் அழைக்கப்பட்டவர்கள் என்ற சாட்சிகளாக இருக்கீங்களா? பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக, கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டவர்களாக. ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? அவர் இந்த பூமிக்கு வந்து நமக்கு அடையாளமாய் மாறினார். ஞானஸ்நானம் என்ற தண்ணில நீங்க இறங்கும் போது நீங்கள் அவருக்கு அடையாளம், அவரோடு கூட அடையாளமாக மாறிவிடுகிறீர்கள். கர்த்தர் நம்மை பெயர் சொல்லி அழைத்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால் நீங்கள் அவருடைய ஜனமாயிருக்கிறீர்கள். கால்டு பை மை நேம். தாவீது சொன்னான் 23 கர்த்தர் என்னை தம் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். பிலிப்பியருக்கு பவுல் சொன்னார், அந்த நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். எல்லா முழங்காலும் அடங்கும், எல்லா நாவும் அறிக்கை செய்யும், இயேசுவே ஆண்டவர்.
பவுல் ரோமருக்கு எழுதும் போது சொன்னார், அந்த நாமத்தை யார் கூப்பிடுகிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். இந்த 1ஆம் தேதி நான் அறிவிக்கிற நாமம் எல்லா நாமத்திலும் மேலான வல்லமை மிக்க நாமம். அப்போஸ்தல நடபடிகளில் டாக்டர் லூக் எழுதும் போது சொன்னார், இந்த பூமியில் மனிதன் ரட்சிக்கப்பட இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. அந்த நாமத்தை சொல்லும் போது ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? பரலோகத்தில் மகிழ்ச்சி, பூமியில் மகத்துவம், நரகத்தில் பேய்கள் நடுநடுங்கும். இல்லை சொல்ல மாட்டீங்க. இப்படி பிரித்து பேசிக்கிட்டே இருக்கலாம் ரொம்ப நேரம். நீங்கள் அப்படியே கேட்டுட்டே தூங்கிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சொன்னார், இஃப் மை பீப்புள் ஹூ ஆர் கால்ட் பை மை நேம், நெக்ஸ்ட் வேர்டு இப்படி சொல்றாரு, சாலமோன் நீ ஆலயத்தை கட்டிட்ட, நீ முடிச்சிட்ட, என் இருதயத்திற்கு ஏற்ற இடமா மாறிச்சு, நான் இந்த ஆலயத்தில் வாசம் பண்ணுவேன். ஆனால் தேசத்தில் சில சீற்றங்கள் வரப்போகிறது, நான் வானத்தை மூட போறேன், நான் நோய்களை அனுப்ப போறேன், நான் வெட்டுக்கிளி அனுப்ப போறேன். ஆனால் தேசத்திற்கு சேமம் வர வேண்டுமானால் இஃப் மை பீப்புள் கால்டு பை மை நேம். அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இன்னைக்கு பேசுற வார்த்தை ஒன்றுதான், சேமம் வரணும். உங்க குடும்பம் சேமமா இருக்கணும், உங்க சந்ததி சேமமா இருக்கணும், உங்க ஊழியம் சேமமா இருக்கணும், உங்க நாடு சேமமா இருக்கணும், நம்முடைய செல்வம் சேமமா இருக்கணும், நம்ம உடல்நிலை சேமமா இருக்கணும், உங்க வியாபாரங்கள் சேமமா இருக்கணும். கமான். அப்ப அவர் எனக்கு என்ன கொடுக்கிறார் கண்டிஷன்? நீங்க தங்களை தாழ்த்தினால், பக்க சொல்ல தாழ்த்தினால். ஆனா அந்த ஹம்பிள் அல்லது தாழ்த்துங்கள் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் ரொம்ப அல்ட்டிக்காதன்னு அர்த்தம். பரவாயில்ல, அந்த ஒரு ஜீசஸ்க்காக நன்றி சொல்றேன். பக்க சொல்ல ரொம்ப பெருமை பண்ணாத அப்படின்னு. இன்னொருத்தரை பார்த்து ரொம்ப தெரிஞ்ச மாதிரி நடிக்காத. ஏன்னா ரொம்ப தெரிஞ்சவங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க, ஒண்ணுமே தெரியாதவங்க தான் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பண்ணுவாங்க. பெருமை கொள்ளாதன்றார். சேமம் வரணுமா? என் பெயரை கொண்ட என் ஜனங்கள் தங்களை பெருமை கொள்ளாமல் தாழ்த்தினால். நான் ஒரு 10 மணிக்கு தான் நீங்க முடிப்பேன். ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்றேங்க. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், 20 வருஷம் முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? சிலர்லாம் டாடா பிர்லா ரேஞ்சு, உங்களை நான் சொல்லலை. சிலர் இங்க இருக்கீங்க. சிலராவது 20 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கோம் என்ற நிலையை கொஞ்சம் யோசித்து பார்த்து எத்தனை பேர் கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்க? அதை நான் நினைக்கும் போது என்னால் என்னை தாழ்த்தி கொள்ளாமல் இருக்கவே இயலவில்லை. என் பேரை கொண்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? வாசலே இல்லாம இருந்த உங்களுக்கு கர்த்தர் எவ்வளோ வாசலை திறந்தார். அப்ப நீங்க தாழ்த்தனமா வேணாமா? குப்பையில் இருந்த நம்மை கோபுரத்தில் வச்சார், தாழ்த்தனமா வேணாமா? சைக்கிள் கூட இல்லாம இருந்த உங்களுக்கு இன்னைக்கு ஹுண்டாய் கார் கொடுத்தார், தாழ்த்தனமா வேணாமா? செருப்பு கூட இல்லாம இருந்த நமக்கு பார்க் அவென்யூ கொடு. நான் என்ன சொல்லிட்டேன், உங்க எல்லாரையும் சொல்ல, சிலரை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பக்க சொல்ல, நான் எங்கேயோ இருந்தேங்க, ஆனா என்னை இவ்வளோ தூரம் உயர்த்திட்டாரு, என்னால தாழ்த்தாம இருக்கவே முடியாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நம்ம நிறைய பேர் வந்த சில நெருக்கடிகளை நான் எப்படி சொல்றேன், நீங்க எப்படி புரிஞ்சுப்பீங்கன்னு தெரியாது. 4 பக்கமும் நெருப்பு கொளுத்திட்டு இந்த புழு, பெரிய புழு ஒன்று நடுவில் போட்டாங்க. அந்த நெருப்பு நெருங்க 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 அந்த புழு அந்த பக்கம் ஓடுது, தப்ப முடியல. லெஃப்ட்ல ஓடுது, தப்ப முடியல. பயங்கர ஆழம், கேளு. ரைட்ல ஓட முடியல. லெஃப்ட் எல்லா பக்கம் போனாலும் வெளியே வர வாய்ப்பே இல்லைங்க. ஆனா திடீர்னு ஒருத்தர் வந்து கையை போட்டு எடுத்து வெளியே போட்ட மாதிரி உங்களையும் என்னையும் பல விஷயங்களை தப்ப வச்ச என் தெய்வம், அவர் தப்ப வச்சதை நினைக்கும் போது தாழ்த்தனமா வேணாமா? சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்படி சொன்னா இன்னும் சிலர் புரிஞ்சுப்பீங்க. வாழவும் முடியல, சாவும் பிடிக்கல. இருக்கீங்களாங்க சிலராவது? சிலராக ரொம்ப பெரியவங்க. ஓகே, வாழவும் முடியல, அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சரி செத்துலான்னு பார்த்தா அதுவும் பிடிக்கல. 2 நடுவில் வாழ்ந்த நம்மளை இன்னைக்கு நியூ இயர்ல இவ்வளவு புன்னகை பூத்து ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? என் முழங்காலை மடித்து கர்த்தருக்கு முன்பாக என்னை தாழ்த்தி நான் ஜெபம் பண்ணுகிறேன். பிகாஸ் காட் வாஸ் குட் டு மீ. பக்கத்துல அவர் எனக்கு நல்லவராயிருந்தார், என் பாரங்களை சுமந்தார்.
உங்களுக்கு நல்ல ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நான் கடந்து போயிடுறேங்க. இந்த மத்திய கிழக்கு நாடு, மிடில் ஈஸ்ட், துபாய், சவுதி அரேபியா போன்ற மணல் பிரதேசங்களில் நீண்ட தூர பிரயாணங்கள் செய்கிற எஜமான்கள் பயன்படுத்துகிற வனாந்தரத்தின் வாகனம் ஒட்டகம். ஒட்டகம் உயரம். ஆமென். அது மேலே அப்படி பிடிச்சலாம் ஏற முடியாது. நான் பார்த்துருக்கேன், அது கழுத்து அப்படி இருக்கும், அவ்வளோ பெருசா. ஆனால் இந்த காலையில், நான் சொல்லும் போது அதிகாலையில், அதுக்கு ஒரு அமைஞ்ச அதிகாலையில் அந்த எஜமானன் ஒட்டகத்திற்கு முன்பாக போய் நிற்பான். எஜமானன் ஒட்டகத்துக்கு முன்பாக நிற்கும் போது ஒட்டகம் தன் காலை முடித்து குனியும் போது அந்த பிரயாணத்துக்கு வேண்டிய எல்லா என்ன சொல்வது பொருட்களையும், அவருடைய பேகேஜ், அவருடைய லக்கேஜை அதனுடைய தோல் மேலே எடுத்து முதுகு மேலே வச்சிருவார். வச்ச உடனே அது எழுந்துரும். அவர் கயிறை பிடித்து கொண்டு நீண்ட பயணம் போவார். இந்த போகிற வழியில் போக போக கொஞ்சம் அசைவுகள் எல்லாம் வரும் பாருங்க. கொஞ்சம் ஆடும், கொஞ்சம் அசையும், சில காற்று வீசும், சில மணல் காற்று வீசும் போது அந்த லக்கேஜ், அந்த பாரம் கொஞ்சம் அங்கும் இங்கும் அசையும் போது மீண்டும் அந்த எஜமானன் ஒட்டகத்திற்கு முன்பாக போய் நிற்பாரு. ஒட்டகம் கொஞ்சம் காலம் அடிக்கும், அவர் லக்கேஜை டைட் பண்ணி சரி பண்ணுவாரு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னும் கொஞ்சம் பிரயாணம் செஞ்சு சாயங்காலம் 6 மணி ஆகும்போது மீண்டும் அந்த எஜமானன் போய் ஒட்டகத்திற்கு முன்பாக நிற்பார். ஒட்டகம் காலம் அடிக்கும், மொத்த பேகேஜையும் தூக்கி கீழே வச்சிருவாரு, ஒட்டகத்தை தூங்க விடுவாரு. அவர் என்ன பாஸ்டர் சொன்னீங்கன்னு, அதிகாலையில் நான் எழும்பும் போது அந்த நாளுக்கான பாரத்தை என் தோள் மேல வைக்கிறார். நான் அதை சுமந்து போகிறேன். போகும் என் வழியில் நாய் குலைக்குது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நிந்திக்கிறவர்கள், தேவையில்லாத பேச்சுகள், தேவையில்லாத தொந்தரவுகள், எங்கேயோ போற சண்டை நம்மளை தேடி வருது, தேவையில்லாத உபத்திரவங்கள் என்னை தேடி வரும்போது, என் முதுகு மேல் இருக்கிற பாரங்கள் கொஞ்சம் அசையும் போது அவர் சொல்றாரு, என் முன்னாடி வந்து முட்டிக்கால் போடு, நான் அதை கொஞ்சம் டைட் பண்றேன்னு. நீ செதறாமல் ஓடாமல் உன் பாரத்தை நிலைப்படுத்துகிறார். ஆனா சாயங்காலம் 6 மணி ஆகும்போது மீண்டும் எஜமானன் வந்து, இது உன் உத்தரைக்கு நேரம், இஸ்ரவேலை காக்கிற தெய்வம் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று உன் பாரத்தையே கலட்டி கீழே வச்சுட்டு உனக்கு நல்ல நித்திரையை தந்து மீண்டும் அதிகாலையில் எழுப்பி காலையில் கிருபையையும் இரவினில் சத்தியத்தையும் தந்து உன்னையும் என்னையும் இந்த நாள் வரை நடத்தினாரே, தாழ்த்தனமா வேணாமா? 3 பேரை தட்டி சொல்லுங்க, நான் தாழ்மையா இருக்க விரும்புகிறேன். என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவர் எவ்வளவு அழகா நம்மை நடத்தி இருக்கிறார், எவ்வளவு அற்புதமாய் நம்மை காத்தார், எத்தனை ராத்திரிகள் நம்மை பாதுகாத்தார். சொன்னார், என் பேரை கொண்ட என் ஜனங்கள் என் தங்களை தாழ்த்தி, மறக்கவே கூடாதுன்னு தான் இந்த பிரசங்கம். அதுக்கப்புறம் சொன்னார் ஹம்பிள்க்கு அப்புறம் அண்ட் ப்ரே அப்படின்ட்டார். 3 பேரை தட்டி சொல்லுங்க, ஜெபிச்சிங்கன்னா சும்மா ஜெபிக்க கூடாதான். எப்படி ஜெபிக்கணுமா? தாழ்த்தி. இப்போ இவ்வளோ சொன்ன விஷயம் எதுக்குன்னா, உங்களை தாழ்த்துவீங்கன்னு தான் இவ்வளோ சொன்னேன். நீங்கள் உங்களை தாழ்த்தி அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணீங்கன்னா, பெருமை ரொம்ப இல்லாமல். சிலர் ஜெபிக்கும் போதே பெருமை ஆயிடுறாங்க. ஜெபம் தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. அவர் அப்பா, நம்ம பிள்ளை, அல்லது அவர் தெய்வம், நான் அவருடைய சீஷன், விசுவாசி, வாட் எவர் இட் இஸ். ஆமென். ஆண்டவர் கிட்ட நம்ம ஜெபிக்கும் போது லாங் பிரேயரை விட ஸ்ட்ராங் பிரேயர் நல்லது. நாலு பேர் கேட்கணுன்றதுக்காக நான் ஜெபம் பண்ணுவதை விட, யாரும் இல்லாத இடத்துல அவர் கேட்பதற்காக ஜெபம் பண்ணுவது. நான் நல்லா தான் சொல்லி கொடுக்குறேன். இதெல்லாம் செஞ்சா இந்த வருஷம் நல்லா இருப்பீங்க. நானும் சார், நம்ம எல்லாம் அந்த தப்பு பண்றோம். அவர் என்ன சொல்றாரு? தங்களை தாழ்த்தி ஜனங்க கிட்ட ஜெபம் பண்ணாத, ஜனங்க கேட்கறதுக்காக ஜெபம் பண்ணாதீங்க. நீ ஏன்ட்ட ஜெபம் பண்ணினா இருக்கீங்களா? நான் அதில் சில விஷயத்த சொல்றேங்க. பப்ளிக்ல கொஞ்சமா ஜெபம் பண்ணிட்டு பிரைவேட்ல நிறைய ஜெபம் பண்ணுங்க. இல்லை, சிலர்லாம் கேட்கவே இல்லை பாருங்க. இன்னொரு வாட்டி சொல்றேன், ஜனங்க முன்னாடி கம்மியா ஜெபம் பண்ணிட்டு தேவனுக்கு முன்பாக மணிக்கணக்கா ஜெபம் பண்ணுங்க. இன்னொன்னு சொல்லட்டுமாங்க, நீங்க ஜெபிக்கிறீங்கன்னு யாரும் தெரிய வேண்டிய அவசியமே. பக்கத்துல நான் ஜெபிக்கிறேன்றது உனக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியமே.
இங்க ஒரு லேபிள் ஒன்று போட்டு நான் 7 மணி நேரமாய் ஜெபம். நீ யாருக்கா பண்ற? தேசத்துக்கா பண்ணு, உனக்கா பண்ணு, குடும்பத்துக்கா பண்ணு. அது உனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு. அதுக்கு எதுக்கு நோட்டீஸ் அடிக்க? ஆமேன். குறையிற மாதிரி தெரியும். பக்க சொல்ல, நான் தாழ்த்தி ஜெபம் பண்றேன். எல்லாரும் இருக்கும்போது ஷார்ட்டா ஜெபம் பண்ணுங்க. யாரும் இல்லாத போது ராத்திரி ஃபுல்லா ஜெபம் பண்ணுங்க. சரி, ஆமேன். வராது. இயேசு கிறிஸ்து நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா பப்ளிக்ல கம்மியா ஜெபம் பண்ணாரு, ஆனா தனிமையில நீண்ட நேரம் ஜெபம் பண்ணார். நான் ஜெபிக்கிறேங்க. நம்ம சபையில எப்படி தெரியுமா இருக்கணும்? சபையில ஒரு 2 நிமிஷம் ஜெபம், ஆனா வீட்டுல போனா கதவை பூட்டி 5 மணி நேரம் ஜெபம். இப்படி சொல்லட்டுமா? ஆண்டவர் நமக்கு ஒரு மாதிரியை கற்றுக் கொடுத்தார். பரமண்டலங்கள் இருக்கிற பரமபிதாவை அந்த ஜெபம், அந்த ஜெபத்துல மொத்தம் அவர் பயன்படுத்தின இங்கிலீஷ் வார்த்தைகள் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல வெறும் 66 வார்த்தைகள். எசேக்கியாவுக்கு கர்த்தர் சொன்னார், உன் காலம் முடிய போகிறது, உன்னுடைய லைஃபை செட்டில் பண்ண போறேன்னு கர்த்தர் சொன்னபோது அவர் செவர் பக்கமாய் திரும்பி, ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அவர் ஜெபித்த ஜெபம் இங்கிலீஷ் பைபிள்ல வெறும் 33 வார்த்தைகள் தான். 33 வார்த்தைகளுக்கு கர்த்தர் 15 வருஷம் ஆயுசு நாளை நீட்டித்து கொடுத்தார். இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? சில எல்லா ஜெபமும் நீண்டு தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. தனிமையில் நீண்டு ஜெபியுங்கள். ஜனங்களுக்கு முன்பே கொஞ்சமாய் ஜெபம் பண்ணுங்கள். தேவனோடு இருங்கள். பேதுரு தண்ணி மேல போறாரு. ஆமென். இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறார். பேதுரு, ஆண்டவரே நீரா என்று கேட்டார். ஆண்டவர் நான் என்று சொன்னேன். நீர் என்றால் நானும் வருகிறேன். இந்த சம்பாஷணை மொத்தம் இங்கிலீஷ் பைபிள்ல 13 வார்த்தைகள். அந்த 13 வார்த்தைகளுக்கு பேதுரு தண்ணீர் மேல நடந்தார். ஆனா தண்ணி மேல நடந்து மூழ்கும் போது பேதுரு 13 வார்த்தையில 10 வார்த்தை கழட்டிட்டாரு. வெறும் 3 வார்த்தை தான் பயன்படுத்தினாரு. இயேசுவே என்னை ரட்சியும் என்று 3 வார்த்தை தான் பயன்படுத்தினார். எத்தனை பேர் தெரியும்? எல்லா வாட்டியும் நீண்ட ஜெபம் செஞ்சாதான் கர்த்தர் கேட்பார் என்று அர்த்தம் இல்ல. நீண்ட ஜெபத்தை தனி அறையில் செய்துவிட்டு சில விஷயங்களில் சொல்ல வேண்டிய கர்த்தருடைய வார்த்தையை நீங்க உங்களை ஈஸி பண்ண உங்க பிரேயரை. ஒருத்தர் வந்து சொல்றார், பாஸ்டர் எனக்கு ஜெபிக்க கத்துத்தாங்கன்னு. கத்துக்கவே முடியாது. அது எப்படி ஜெபிக்க கத்து கொடுக்க முடியும்? we are going to school of prayer. You can never learn. Prayer is talking to God. You learn. If you are a prayer, then you will pray. The school cannot teach you prayer. It is communication with God. அவரல்லே சொல்ல மாட்டீங்களா? அதனால நீங்க போக வேண்டாம்னு சொல்ல போயிட்டு வாங்க. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? போயிட்டு திரும்ப வந்தா சரி. வந்து எங்களுக்கு பாடம் எடுக்காம இருந்தா சரி. ஒரே சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். சோ பக்க சொல்லுங்க, ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணுமா? நீண்ட நேரம் அறைய பூட்டி ஜெபம் பண்ணுங்க. 5 பேர் இருக்காங்களா? ஆஸ்பத்திரியில் போய் நர்ஸ் டாக்டர் வெளியே வெயிட் பண்ண ஐசியூல போய் 30 நிமிஷம் ஜெபம் பண்ணா, இதனால தான் நம்மளை துரத்தி அடிக்கிறான். போனோமா 2 வார்த்தை சொல்லியா, கர்த்தாவே இவருக்காக மனம் இறங்கும்பா. பார்த்தா எடுக்கே பயமா இருக்குது. அவ்வளோ டியூப் மூக்கல. அங்க நின்று யார் நிற்கிறாங்க நான் கவலைப்பட. அதுவும் அவ்வளோ சத்தமா ஹாஸ்பிட்டலே கேட்குது. கொஞ்சம் அமைதியாக தான் ஜெபம் பண்ணேன். சரி, ஓகே. அதுக்கப்புறம் இப்படி சொன்ன முடிச்சிடலாம். ப்ரே. அப்புறம் என் முகத்தை தேடு. முகத்தை தேடுவது இந்த கர்த்தருடைய பிரசன்னம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஏன் ஒரு அமைதி திடீர்னு நிலவிடுச்சு? அவர் முகத்தை நீங்க தேடினா எத்தனை பேர் என்னாலும் அவர் முகப்பிரகாசத்தின் கீழேயே? நம்ம நிறைய பேர் ஸ்டெப்னி டயர் மாதிரி, எப்போ தேவையோ எப்போ பஞ்சர் ஆகுதோ அப்போதான் அது தேவை. அது வரைக்கும் அவர் தேவையே இல்லை. இக்கட்டு வந்துச்சுன்னா ஓடி, பாஸ்டர் கொஞ்சம் ஜெபம். ஏன் இதுக்கு முன்னாடி 3 வாரம் எங்க போன? நீ தேவைப்படும் போது டயரை தேடுற மாதிரி ஸ்பேனரை தேடுற மாதிரி கர்த்தரை தேடாம எப்பொழுதுமே அவருடைய முகப்பிரகாசத்தின் கீழ் அவரை ஆராதித்து துதித்து பாடி, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பக்க சொல்லுங்க, ஆண்டவர் எப்பொழுதுமே உன்னோடு கூடவே இருக்கிறார். அந்த பிரசன்னத்தின் முன்பாகவே வாழ கற்றுக்கொள், நலமாயிருப்பாய். எத்தனை நம்புறீங்க ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார்? ஆண்டவர் இந்த பூமியில் இருந்த வரைக்கும் கலீலியால இருப்பார்.
ஆனால் கப்பர்நகூமில் இருக்க முடியாது. ஆமென். வார்த்தையை சொல்ல முடியும், ஆனால் அவர் சரீரப்பிரகாரமாக இங்கிருந்தா அங்கே இருக்க முடியாது. அல்லது கலீலியாவில் இருந்தால் அவர் எருசலேமில் இருக்க முடியாது, பெத்லகேமில் இருந்தால் நாசரேத்தில் இருக்க முடியாது. ஆனால் இப்போ அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரிசுத்த ஆவி நமக்கு வந்த பின்னாடி அவர் எல்லா இடத்துலையும் எந்நேரமும் இருக்கிறார். எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்ச அறிவில் சொல்றேன். நீங்க இப்போ நியூ லைஃப் சர்ச்சில் இருக்கீங்க, உங்க கூட இருக்கிறார். உங்க குழந்தை அங்க தொட்டில் ஆட்டி வச்சுட்டு வந்திருக்கீங்க, அந்த குழந்தை கூட இருக்கிறார். உங்க கணவர் வேலைக்கு டெல்லி போயிருக்கிறார், அவர் கூடயும் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்க இரண்டாவது மகன் இன்ஜினியரிங் படிக்கிற ஹாஸ்டல் இருக்கிறார், அவர் கூடயும் இருக்கிறார். நீ சர்ச்சில் இருந்த உன் கூட இருக்கிறாரு, குழந்தை கூட இருக்கிறாரு, புருஷன் கூட இருக்கிறாரு. இல்ல இல்ல, இன்னும் கொஞ்சம் மாத்தி சொல்றேன். நான் இங்க இருந்து அமெரிக்கா போறேன், நான் விட்டு போறேன், என் சபையாருக்காய் ஜெபம் பண்ணு கர்த்தாவே, நான் வர வரைக்கும் என் பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். கர்த்தர் சொல்றார், என் பிள்ளைகளோடு நான் இருப்பேன். இங்க உங்க கூட இருக்கிறார். நான் பிளெயின்ல போறேன், 40,000 அடி உயரத்துல பறக்கிறேன், பிளெயின் ஆடுது, கர்த்தாவே கூப்பிடுறேன், நான் உங்க கூட இருக்கேன்றார். இங்க உங்க கூட இருக்கிறார், பிளெயின்ல என் கூட இருக்கிறார். நான் அங்க போய் இறங்கும் போது டிம் காட்ஃப்ரீ கூட இருக்கிறார். அவர் எங்கும் இருக்கிறார். அவர் சொல்றார், இந்த முக பிரகாசத்தின் கீழே நீங்க வந்து நின்று என் பெயரை கொண்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடுகிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்களே. ஆனால் ஒரு சொல்ல மாட்டீங்களா? 3 பேரை தட்டி, ராஜா பிரசன்னம் என் கூடவே இருக்கிறது. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை உங்க கூட இருந்துச்சுன்னா நீங்க நல்லா ஃபங்க்ஷன் பண்ணலாம். நாளைக்கு காலையில் எழுந்து உங்க வேலைக்கு, முதல் வேலைக்கு திங்கட்கிழமை காலையில் எழுந்து போகும்போது உங்க வீட்டில இருந்து காலை வைக்கும் போது நீங்க சொல்ல, கர்த்தாவே நீர் என் கூடவே இருக்கிறீர், நன்றி ஆண்டவரே என்று சொல்லிவிட்டு போங்களேன். நான் சொல்றேங்க, பல விஷயங்களை கர்த்தர் உங்களுக்கு வெற்றியாய் மாற்றுவார். இல்லை என்ற எண்ணத்தில் வாழாதீங்க, அவர் கூடவே இருக்கிறார். ஏன்னா அவர் சொன்னார், நான் உன்னை விட்டு. His presence. Why do we run around when God is with you? மனித உதவி நமக்கு தேவை இல்லைன்னு சொல்லலங்க. ஆனா எத்தனை பேருக்குள்ள எனக்கு ஒரு தைரியம் இருக்கு, அவர் என் கூட இருக்கிறார். ஒரு 3 பேரை தட்டி மூஞ்சியெல்லாம் நல்லா மாத்தி சிரிக்கிற மாதிரி சொல்ல, கர்த்தர் என் கூடவே. எங்க இருக்கிறாரு? இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் முழிச்சிங்க பாருங்க, எங்க இருக்கிறாரு? அந்த பிரசன்னத்தை நீங்க தேடிட்டே இருந்தீங்கன்னா இந்த வருஷம் நீங்க சேமத்துல வரணுங்க. உங்க குடும்பம் சேமமா இருக்கணும், உங்க பிள்ளைங்க சேமமா இருக்கணும், உங்க சந்ததி சேமமா இருக்கணும், உங்க பொருளாதாரம் சேமமா இருக்கணும், நியூ லைஃப் சர்ச் சேமமா இருக்கணும். We must learn to live in His presence. அவருடைய சமூகத்தின் முன்பாக முகப்பிரகாசத்தின் கீழ் வாழ கற்றுக்கொள்ளுகிற ஒரு ஜாதியா இருந்தா you can do better. ஆமென். அவர் கூட இருந்தார்னா அவருடைய வல்லமை உங்க கூட இருக்கும். அதுக்கப்புறம் இப்படி சொன்னார், seek my face. அடுத்த வார்த்தை, and turn from their wicked ways. தங்கள் பொல்லாத வழிகளை. ஒரு இடத்துல போய் இதை பேசிவிட்டு அவர் சொன்ன, எங்களை போய் பொல்லாதவர்னு சொல்றீங்களே பாஸ்டர்னு. உங்களை பொல்லாதவர் என்று பைபிளும் சொல்லவில்லை, நானும் சொல்லவில்லை, வழிகளை விட்டு தான் விலக சொன்னார். பக்க சொன்னா பொல்லாதவர்கள் இல்லை, ஆனா பொல்லாத ஏதாவது இருந்தா நான் என்ன செய்யறேன், விலகிடுறேன்றார். தேவையில்லாத ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா விலகிடுங்க. வேற ஏதாவது சொல்லணுமா? வேற ஏதாவது நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள். நான் ஏன் சொல்லி மாட்டிக்கொள்ள வேண்டும்? உங்கள் பொல்லாத அவங்கள போட்டு கொடுக்கறது, இந்த வீட்டில் போய் அவங்கள பற்றி பேசுறது, இதெல்லாம் பொல்லாத வழிகள். கொலை மட்டும் இல்லை பொல்லாத வழி, அங்கெங்க பொய் சொல்றதே மிகப்பெரிய பொல்லாத வழி. பக்கத்துல அதை விட்டு நீ விலகினாள் அப்பொழுது நான் தேசத்திற்கு, அது வரைக்கும் நான் சேமமே வராதுன்ட்டார். இஃப் யூ டூ தீஸ் திங்ஸ் அண்ட் தென் ஐ வில் பி ரெடி டு பிளஸ் யூ. சாலமன், நான் வானத்தை மூடிட்டேன், நான் தேசத்தில் பல சீற்றங்களை அனுப்ப போகிறேன், வியாதிகளை கட்டவிழ்க்க போகிறேன். ஆனால் அது மாதிரி இந்த தேசத்துக்கு சேமம் வரணுன்னா ஆலயத்தை நீ கட்டி முடிச்சிட்டோம், ஆலயம் எனக்கு பிடிச்சிருக்கு, நடுவில் நான் வாசம் பண்ண விரும்புகிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ செஞ்சது. ஆனால் நான் சில விஷயங்களில் அப்படி தான் இருப்பேன் பழைய ஏற்பாட்டில். ஆனால் அது மாறணும்னா நீ ஒன்றை செய்யணும். நீ என் பேரை கொண்ட யாரோ ஜனங்கள்லாம் என்கிட்ட ஜெபம் பண்ண நான் கேட்பேன், அது வேறு விஷயம். ஆனால் ஏன் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி
ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடினா அப்பொழுது நான் அவர்களுக்கு சேமத்தை வர பண்ணுவேன். ஆமென். எத்தனை பேருக்கு தெரியும் நீங்கள் தான் சிலதை இனிஷியேட் பண்ணுன்றார். நான் ஆசீர்வதிக்க ரெடியாக இருக்கேன். இருக்கீங்களா? முடிச்சிடலாம். இது புதிய ஏற்பாடு தான். ஆண்டு சொல்கிறார், நான் உங்களை பிளஸ் பண்ண ரெடியாக இருக்கேன். ஆனால் சில விஷயத்தை நீங்கள் தான் இனிஷியேட் பண்ணணும். இப்படி சொன்னார், நீ உங்களுடைய தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் நீங்கள் பண்டக சாலைக்கு நீங்கள் கொண்டு வந்தால் அப்பொழுது நான் பரலோகத்தின் நீங்கள் இனிஷியேட் பண்ணால் நான் ஆசீர்வதிப்பேன்றார். யூ ஹாவ் டு மேக் த ஃபர்ஸ்ட் மூவ். முதல் அசைவு நீங்கள் செய்யுங்க என்றார். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆமேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீங்கள் இனிஷியேட் பண்ணீங்கன்னா நான் ஆசீர்வதிக்க வேண்டிய பங்கை நான் செய்வேன். இதுதான் சாலமோனுக்கு சொல்றார், நீங்கள் செய்ய வேண்டிய பங்கை நீங்கள் இனிஷியேட் பண்ணுங்க, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் என் கோபத்தை மாற்றிட்டு என் அனுகிரகங்களை, என் அருளை, என் கிருபையை, என் தயவை நான் உங்கள் மேலே கட்டவிழ்ப்பேன். ஆமென். இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார். மத்தேயு சுவிசேஷ திருப்ப வேணாம் 6ஆம் அதிகாரத்தில், நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீர்கள். எதை உடுப்போம், எதை உண்போம், வாழ்க்கை குறித்து. அது இங்கிலீஷில் படிச்சிங்கன்னா 5 F வர்க்கத்தை சொல்லி முடிச்சினேன். ஒன்று உங்கள் ஃபியூச்சர், கவலைப்படாத. பக்கத்தில் ஃபியூச்சரா, கவலைப்படாத இங்கிலீஷில். நம்பர் 2 உங்கள் ஃபுட்டை பற்றி கவலைப்படாதீங்கன்றார். நம்பர் 3 எதை உங்களுடைய உடலை குறித்து கவலைப்படாதீங்க. ஃபிட்னஸ் கோஷி பாஸ்டர் ஃபிட்டு, அதில் கூட ஒரு போறாம. ஸோ ஃபியூச்சரு, ஃபுட்டு, இயேசு சொன்னதான் சொல்கிறேன், ஃபிட்னஸ். அதுக்கப்புறம் சொன்னார் எதை உடுப்போம் என்றால் ஃபேஷன், கவலைப்படாத. ஆமென். அதுக்கப்புறம் சொன்னார் உங்கள் ஃபைனான்சஸ், நீங்கள் எதை சேர்த்து வைக்க வேண்டும் என்று கவலைப்படாதீங்க. உங்கள் ஃபைனான்சஸ், ஃபியூச்சர், ஃபுட், ஃபிட்னஸ், ஃபேஷன், ஃபைனான்சஸ், இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். நீங்கள் செய்ய வேண்டியதை என் சார்பில் முதலாவது என் ராஜ்யத்தை தேடினா உங்கள் ஃபியூச்சரை நான் பார்த்துப்பேன். ஆமீன் சொல்லிட்டு வர மாட்டீங்களா? முடிச்சிடலாமே. உங்கள் ஃபியூச்சரை நான் பார்த்துப்பேன், உங்கள் ஃபுட்டை நான் பார்த்துப்பேன், உங்கள் ட்ரெஸ்ஸை நான் பார்த்து. நேற்றுக்கு ஒரு சூட்டு, எல்லாரும் சொல்கிறாங்க ராயல் ரிகேலியா, பாஸ்டர் ராயலாக இருக்கிறாரு. இல்லைங்க, ஒரு ஏழை சகோதரனை கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. என்னை கொண்டு போய் ரேமண்ட்ல நிற்க வச்சு, நான் அப்பா ஒரு பேண்ட் ஷர்ட் மட்டும் வாங்கி கொடுப்பானா? முடியாது, நான் சூட்டு தான் வாங்குவேன். 24,000 ரூபா ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் ஒரு வாட்டியாவது போட்டுட்டு தான் நீங்கள் போடணும் அப்படின்னு என்கிட்ட சண்டை போட்டனால போட்டேன். ஏங்க நான் சூட்டே கேட்கலங்க. ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் இனிஷியேட் பண்ண வேண்டியதை, என் பேரை கொண்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தன் பொல்லாத வழிகளை விட்டு விலகி என்னை தேடினா உங்க ஃபியூச்சர், உங்க ஃபுட், உங்க பாடி ஃபிட்னஸ், உங்க ஃபேஷன், உங்க 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 ட்ரெஸ், உங்க ஃபைனான்சஸ், இதை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு குறைவில்லாமல் தந்து. ஒரு அலையிலாம் சொல்ல மாட்டீங்களா? நான் சர்வென்ட்டார். ஆமேன். இதெல்லாம் உங்களுக்கு இன்னொரு வாட்டி நான் சொல்லிடுறேன். ஒரு ஆமேன் சொல்லிட்டா முடிச்சிடலாமா? முதலாவது தேவராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீங்கள் தேடுவீர்களானால் உங்க ஃபியூச்சர், உங்க ஃபுட், உங்க ஆரோக்கியம், உங்க ட்ரெஸ், உங்க ஃபைனான்ஸ், இத்தனையும் நானே பார்த்து என்று இயேசு கிறிஸ்து மத்தேயு 6 சொன்னார். தென் அதுக்கப்புறம் லாஸ்ட் அப்படி சொன்னார், தென் ஐ வில் ஹியர் ஃப்ரம் ஹெவன் அண்ட் ஐ வில் forgive their sin. உங்கள் பாவங்களை நான் என்ன செய்வேன்? மன்னிப்பேன்ட்டார். பாவம் கொடியதுங்க. ஒரே நிமிஷத்தில் முடிச்சிடறேன். பாவம் வியாகுலத்தை கொண்டு வரும், வியாகுலம் வருத்தத்தை கொண்டு வரும், வருத்தம் கஷ்டத்தை கொண்டு வரும், கஷ்டம் வியாதியை கொண்டு வரும், வியாதி மரணத்தை கொண்டு வரும். பாவத்தின் சம்பளம், அந்த மரணத்தை கொண்டு வருகிற அந்த பாவத்தை நீங்க என் பேரை கொண்ட என் ஜனங்கள் உங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி என் பக்கமா நீங்க வந்தீங்கன்னா நான் உங்க பாவத்தை மன்னிக்கிறேனா, மரணத்தையே உங்களை விட்டு நான் தூரமா வச்சிருவேன்ட்டார். ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? நிறைய விஷயங்கள் தாவீது அதை குறித்து சொன்னார். சொல்லுவதற்கு நமக்கு நேரமில்லை, முடித்து நான் ஓட விரும்புகிறேன். கர்த்தர் உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தார். ஆமென். உங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் கர்த்தர் மன்னித்தார். உங்கள் குற்றங்களுக்கு ஏற்றவாறு உங்களை அவர் நடத்தாமல், உங்கள் அக்கிரமங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோடு செயல்படாமல் இரக்கத்தை காண்பித்த தேவனுக்கு எத்தனை பேர் கரங்களை தட்டி நன்றி சொல்வீர்கள்? மீகாவின் புஸ்தகம் 7:19 நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். மீகா 7:19, he will turn again. அவர் மீண்டும் திரும்புவார். அவர் உங்கள் மேல்
மனதுருக்கத்தை he will again have compassion on us. He will subdue our iniquities. You will cast all your sins into the depths of the sea. கையை கொஞ்சம் பக்கமா நீட்டுங்களே. நீங்க தேவன் பக்கமா திரும்பினா அவர் மனதுருக்கத்தை காமிச்சு உங்க பாவத்தை எல்லாம் எடுத்து கடலின் ஆழத்துல போட்டுட்டு இனி எவனாலும் நோண்டவே முடியாத அளவிற்கு கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உங்கள் மீறுதல்களை மன்னித்தார்னா அனுகிரகத்தின் பெருக்கத்தை உங்கள் குடும்பம் காணும். கையை கொஞ்சம் வலது கை என் பக்கமாய் நீட்டும் போது 2022 கர்த்தர் பக்கமாய் திரும்பி அவர் முகத்தை தேடி அவர் பிரசன்னத்தின் கீழ் அவருக்காக வாழுவதற்கு அர்ப்பணிக்கும் தேவ பிள்ளைகளே, உங்கள் குடும்பம் சேமமாயிருக்கும், உங்க சந்ததி சேமமாயிருக்கும், உங்க பொருளாதாரம் சேமமாயிருக்கும், தேசம் சேமமாயிருக்கும். தேவனை தேடுகிற ஜனங்கள் தேவனை தேடுவதனால் தமிழ்நாடு சேமமாயிருக்கும். ஒரு அல்லேலூயா நல்லா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்து உங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் கர்த்தர் உங்களை விட்டு தூரமாய் எடுத்தார். இத்தனையும் கால்வரியில் கர்த்தர் இயேசு எனக்காக செய்தார். அவர்களே சொல்ல மாட்டீங்களா? என் முகத்தை நீங்கள் தேடினா நான் தேசத்திற்கு எத்தனை சேமமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த செய்தியை மறக்காதீங்க. பக்கத்தில் ஒருத்தரை பார்த்து இப்படி சொன்னா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அவரு யாரு? ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சார் என்பது எனக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது. அந்த சென்டென்ஸ்ல நிறைய ஆழம் இருக்கு, நான் விளக்க முடியாது. இன்னொரு வாட்டி பக்கம் ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சார் என்பது உனக்கு தெரியாதுமா, எனக்கு தான் தெரியும். அதனால அந்த நன்றி உள்ளவங்க எல்லாம் கையை தட்டி 2022 2022 பூத்து குலுங்குவீங்க. தேசம் சேமத்தை காணும். நான் ஜெபிக்கிற இந்த வியாதிகளின் சீற்றம் முடிய போகிறது. உங்கள் வியாபாரங்களை கர்த்தர் பெருக செய்வார். உங்க சந்ததி இன்னொரு பரிமாணம் ஏறும். நீங்க மகிமையின் மேல மகிமை, வெற்றி மேல வெற்றி, உயரத்தின் மேல உயரம், பரிசுத்தத்தின் மேல் இருக்கீங்களா? கொஞ்சம் கையலாடி பண்ணுவா. glory upon glory, வெற்றி மீது வெற்றி, சக்சஸ் மேல சக்சஸ், செல்வத்தின் மேல செல்வம், அனுகிரகத்தின் மேல் அனுகிரகம், பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம். உங்களை அலைகள் அலைகளாக கர்த்தர் உயர்த்தி டிசம்பர் இருக்கீங்களா? ஆமென். டிசம்பர் 31 2022 உங்களை சாகாமல் பிளக்க செய்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிக்கும் அனுகிரக வருஷமாய் மாற்றி வெற்றியின் மகத்துவங்களை சுதந்திரித்து இப்பொழுது இருப்பதை காட்டிலும் பல மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க நலமாய் இருப்பீர்கள். எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு முகப்பிரகாசத்தின் கீழ் எழுந்து நின்று பாடுவோமா? ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா என்று பாடிவிட்டு நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரியவர். சந்தோஷமா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. God is good. இந்த எழும்புற வேகம் ராஜாவும் பிரசன்னம் போதுமையா. ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி come on, let's honor God. தேவ சமூகத்தை நம்ம கனம் பண்ணணும். கரங்களை உயர்த்தி அவருக்கு முன்பாக we stand in awe of you today. We adore you, we love you, we worship you. You are worthy of all our praises. There is none like you, Lord. Worthy, 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 worthy. If my people that are called by my name will humble themselves and pray and seek my face and progress from wicked ways, move towards God, and then I will forgive their sins, I will heal the land. ரெண்டு காரியத்தை நீங்க இனிஷியேட் பண்ணீங்கன்னா ரெண்டு காரியத்தை நான் செய்வேன். One is pardon, two is prosperity. இந்த ரெண்டு வார்த்தையோடு முடிக்கிறங்க. என் பேரை கொண்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தன் பொல்லாத வழிகளை விட்டு தன் முகத்தை தேடினா ரெண்டு காரியத்தை நான் செய்வேன். One is pardon, அப்படின்னா மன்னிப்பு. ரெண்டு prosperity. Pardon and prosperity shall be yours, shall be in the land, shall be in your family, if you will seek my face, if you will come to my presence. Hallelujah. கரங்களை உயர்த்தி என்னோடு சேர்ந்து ராஜா உம் பிரசன்னம் போதுமை,
எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் சொல்லும் ஒரு குரலாய், பிரசன்னம் பிரசன்னம் ஓ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் உம் அன்பொன்றே போதுமையா. ஓ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். Pardon and prosperity shall be yours. Solomon, அடுத்தது நீ என்ன செய்ய போற? இதை நான் செஞ்சா நீங்க தேற மாட்டீங்க. ஆனா நான் உங்களுக்கு சேமத்தை தரணும்னா நீங்க என் முகப்பிரகாசத்தின் கீழேயே வாழணும். எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தருக்காக நான் ஒப்பு கொடுப்பேன்? இந்த 2022 உங்க முகப்பிரகாசத்தின் கீழே, உங்க பிரசன்னத்தின் கீழேயே நான் வாழ்வேன்பா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சை, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கம்னு எத்தனை பேர் நிஜமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து 2 கரங்களை உயர்த்தி உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. எங்கள் எபினேசரே அல்லலியோ, என்றுமே உயர்ந்தவரே. எபினேசரே அல்லலியோ, உயர்ந்தவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வ வல்லவரே. எல் சர்வ வல்லவரே. எல்ரோயி என்னை காண்பவரே. எல்ரோயி. இப்படி சொல்லணும்னு எனக்கு தோணிச்சுங்க. நீங்க கர்த்தரை நம்படி அப்படி வாழ்ந்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க எங்க இருந்தீங்களோ அந்த இடத்தை தேடி சிலர் வரும்போது அந்த நிலையில யாரும் உங்களை பார்க்கவே முடியாது. உங்க ரேஞ்சே மாத்திடுவார். சிலர் வருவாங்க 2023 அப்ப பார்த்தோமே அப்படியே இருப்பாங்கன்னு. நீங்க அந்த நிலையில் இருக்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்து வாழ வைப்பார். உங்களை இன்னொரு பரிமாணத்தில் நடத்துவார். God is so good. He will give you pardon for every sin and prosperity in all ways of your life, and you will never fail again. Let us stand before God today. எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனுக்கு முன்பாக, என் பெயரை கொண்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு விலகி என் முகத்தை தேடினால் அப்பொழுது நான் தேசத்திற்கு சேமத்தை கொண்டு வருவேன். நான் மன்னிப்பேன், சேமத்தை தருவேன். நான் மன்னிப்பேன், சேமத்தை தருவேன். நான் மன்னிப்பேன், நான் சேமத்தை தருவேன். உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை ஹீல் பண்ணுவேன், உங்களை ப்ராஸ்பரஸா மாற்றுவேன். இந்த வார்த்தைகளை கேட்டு புறப்பட்டு போறாங்கப்பா. ஆண்டவரே, இந்த 2022 துவக்கங்கள் முடிக்கும் போது நாங்க சாட்சிகளை எழுதி முடிக்கணும். வறண்ட நிலம் நீர்த்தடாகமாய் மாறட்டும். மலடியான ஸ்திரீ துள்ளி பாடி குதிக்கட்டும். இனி இல்லைன்னு சொன்ன இடத்துல பூத்து குலுங்கட்டும். சாம்பல் சிங்காரமாய் மாறட்டும்.
எந்த வானம் மூடப்பட்டதோ அந்த வானம் மீண்டும் திறக்கட்டும். எங்கே பூமி இரும்பாய் மாறிட்டோ மீண்டும் அங்கே உழுகும் நிலமாய் மாறட்டும். வெங்கல கதவுகள் உடையட்டும், இருப்பு தாழ்பால்கள் முறியட்டும், ஒளிப்பிடத்தின் பொக்கிஷங்கள் அசைக்கப்படுவதாக. அப்பா, உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. இந்த சத்தத்தை இன்டர்நெட் மூலமாக யாரெல்லாம் கேட்கிறார்களோ இந்த குடும்பங்களுக்கு சேமம் வரட்டும், ஊழியங்கள் சேமம் அடையட்டும், தொழில்கள் வியாபாரங்கள் சேமம் அடையட்டும். ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், பராமரிப்பு, பாதுகாப்பு, வழிநடத்துதல், நிறைவு, அனுகிரகம் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடும், திருச்சபையோடும், இந்த சத்தத்தை கேட்கிற யாவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்தே இருப்பதாக. Wishing you a very happy new year. God bless you. Thank you.